கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாட்கள் நமக்கு கிறிஸ்மஸ் நாட்கள், அதாவது பண்டிகை நாட்களாக இருக்கிறபடியினால் கிறிஸ்மஸ் சார்ந்த சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். நான் உங்களோடு கூட கிறிஸ்மஸ் வேதத்தில் வருஷந்தோறும் நமக்கு இது புதுசு இல்லை. நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கேட்குறாங்க, சிலர் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேருந்து கேட்குறாங்க. அப்போ கிறிஸ்மஸுக்கான செய்திகள் நமக்கு புதுசு இல்லை. இன்றைக்கி தேவை பிரசங்கமாக கீழ்ப்படிதலா என்றால் கீழ்ப்படிதல் தான் தேவை. இது வரைக்கும் பண்ணின பிரசங்கத்திற்கு தேவ ஜனங்கள் கீழ்ப்படிந்திருந்தாலே ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் பார்த்துருக்க முடியும். நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் சார்ந்த சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது கிறிஸ்மஸ்க்கு நம் வழக்கமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில கதாபாத்திரங்கள், தேவன் பயன்படுத்தியிருக்கிற சில மனிதர்கள், ஒரு 10 நபர்கள், அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு என்ன சத்தியங்களை பேசுகிறார் என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். மிகுந்த கவனத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். முடிந்தவர்கள் வேதத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்து உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ கண்டிப்பாக வேதத்திலிருந்து இந்த பகுதிகளை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. ஆனால் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. நான் உங்களோடு கூட லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இருந்து முதலாவது தேவன் சொல்லுகிற முதல் கேரக்டர், கிறிஸ்மஸ் அப்போ சொல்லப்படுகிற முதல் கேரக்டராய் சகரியாவை குறித்து நான் உங்களோட சில காரியங்களை பேச விரும்புகிறேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு எது வரைக்கும் நேரம் எவ்வளவு அனுமதிக்குமோ நான் ஒரு 10 கேரக்டர்ஸ் உங்களோடு பேசணும்னு தீர்மானித்திருக்கிறேன். எவ்வளவு முடியுமோ பேசலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6 இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த சகரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு ஆசாரியன், அதிகமாய் ஜெபிக்கிறவன், ஜனங்களோடு தொடர்பு கொள்ளுகிறவன், ஜனங்களுக்காய் தேவ சமூகத்தில் மன்றாடுகிற மனுஷன். ஏன் ஆண்டவர் மற்ற சுவிசேஷங்களில் எழுதாமல் இந்த லூக்காவில் மட்டும் இதை எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சுவிசேஷத்தில் இவங்க யாருமே வரமாட்டாங்க. ஏன் இதில் மட்டும் வர்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாய் அல்லது சாதாரண ஒரு மனித பிறப்பாய் ஒரு நமக்காக மனித அவதாரமாய் வந்தவராய் காட்டுகிற புஸ்தகம் இந்த லூக்கா. அங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு முன்பதாக முதலாவது இயேசுவுக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ண வந்த மனுஷனை குறித்து அவர் எழுதுகிறார். அதில் அவருடைய அப்பா பேர் சகரியா. அவரை குறித்து இப்படி சொல்லுகிறது, அவர் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய மனுஷன், கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் வாழ்ந்த மனுஷன். இன்றைக்கி இப்படிப்பட்ட மனிதர்களை தேடி கண்டுபிடிப்பது கஷ்டம். ஆனால் நம்ம இருக்கிற சபைகளிலும் நீங்கள் வாழ்கிற ஊர்லேயும் ஒரு பேப்பரை கொடுத்து அதில் எத்தனை பேர் உங்கள் பேரை எழுதி இவர் சகல விஷயத்திலையும் கரெக்டாக இருக்கிறார், தேவனுடைய எல்லா காரியத்திலும் சரியாக இருக்கிறார்னு சொல்லி உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் சபையில் உள்ளவங்க உங்களுக்காக கையெழுத்து போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள், அவர் பர்ஃபெக்டாக வாழ்ந்த மனுஷன். ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. இவர் ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு குழந்தை கிடச்சிச்சு, ஆனால் இவருக்கு ஒரு குழந்தை இல்லை. அப்போ வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. ஆசாரியன், நல்ல மனைவி, கர்த்தர்கிட்ட சகல கற்பனைகளும் கணவனோடு இணைந்து பக்தியாக இருக்கக்கூடிய மனைவி, சமுதாயத்தில் உயர்ந்த இடம். அந்த நாட்களில் ஆசாரியர்கள்னால் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து தான் ராஜாக்களே வருவாங்க. அப்படி இருக்கிற அந்த இடத்துல இருக்க உயர்ந்த வேலை, நல்ல மனைவி, நல்ல ஜனங்கள் மத்தியில் மரியாதை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லாததுனால அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு, ஒரு வெற்றிடம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இதா மாதிரி ஏதோ ஒரு வெற்றிடம், ஒரு குறைவு உங்களுக்கு காணப்படலாம். ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு காரியத்தில் குறைவோடு நீங்கள் காணப்படலாம். இந்த சகரியா மூலம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி என்னவென்றால், இந்த சகரியா வாலிப நாட்களில் அதிகமாய் ஜெபித்தவர், குழந்தைக்காக அதிகமாய் ஜெபித்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு
குறிப்பிட்ட வயசு தாண்டின உடனே இனி நமக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லைன்னு இவராக முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவாலயத்தில் போய் அந்த தூபம் காட்டுகிற சீட்டை வாங்கி கொண்டு போய் தூபம் காட்ட போகிறார். இதே ப்ரேயர் லைனில் இதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த சகரியாவை குறித்து விவரமாக பேசியிருக்கிறேன். அப்போ அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்றது சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறதுனால நான் ஷார்ட்டாக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை மட்டும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இள வயதில் அதிகமாக ஜெபித்தார். இப்பொழுது அந்த ஜெபத்திற்கான பதில் இப்போ வருகிறது. அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தா அவர் தூப பீடத்தில் நின்று 11ஆம் வசனம் சொல்லுகிறேன். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவருடைய வார்த்தை என்ன, சகரியாவினுடைய வார்த்தை என்னன்னா 18ஆம் வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இள வயதில் அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ என்னெல்லாம் ஜெபம் பண்ண எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டது. லேட்டாக வருது பதில். அதாவது என்னென்னா, அந்த வயசில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் இதற்கான பதில் வந்திருந்ததுன்னா இவர் சந்தோஷப்பட்டிருப்பார். இப்போ நேரம் தவறி இந்த பதில் வருகிறது. இந்த பதிலை கேட்ட உடனே சகரியாவுக்கு சந்தோஷம் இல்லை, அவருக்குள்ள குழப்பம் அதிகமாகுது. எனக்கு வயசாயிருச்சு, என் மனைவிக்கும் வயசாயிருச்சு, இது எப்படி ஆகும் அப்படின்றார். இந்த நாட்களில் இள வயதில் அதிகமாக ஜெபித்தார். அதே போல் நம்மளும் சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதிகமாக சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம். நாட்கள் ஆக 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 நம்மளுடைய மனசும் நம்மளுடைய அறிவும் சொல்லும், இனிமேல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதோடே வாழ பழகியிருக்கும். ஒருவேளை ஒரு சுகத்திற்காகவோ, ஒரு வேலைக்காகவோ, ஒரு ஊழியத்திற்காகவோ, அல்லது ஒரு வேலையில் ஒரு பதவி உயர்வுக்காகவோ, அல்லது உங்கள் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவோ ஏதோ சில நாட்களில் ஜெபம் பண்ணி எதெல்லாம் இனிமேல் நடக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சகரியாவின் மூலம் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் பண்ணின ஜெபத்தை நீங்கள் மறந்திருந்தாலும் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒரு நாளும் மறப்பதில்லை. நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவனானவர் எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வருவதே இல்லை. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தரிடத்தில் பண்ணின எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார். அது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எதெல்லாம் உலகத்தின் பிரகாரமாய் சிலர்லாம் நினைக்கிறாங்க, ஊழியத்தில் ஆண்டவர் என்னை சின்னதிலே கூப்பிட்ருக்கணும், அப்போ அந்த வயசு இருந்துச்சு, நல்ல உழைப்பதற்கு பலன் இருந்துச்சு, இப்போ சரீரத்தில் பலகீனப்பட்டுருச்சு, என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியலை, நிறைய வசனங்கள் என்னால் மனப்பாடம் பண்ண முடியலை, என்னால் சில வார்த்தைகளை அடுக்காக தொடர்ச்சியாக பேச முடியலை, எனக்கு அந்த ஊழியத்திற்கான அந்த அழைப்பு இளமையில் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், இல்லை குறிப்பிட்ட வயசில் அந்த பதவி உயர்வு வந்துருந்துச்சுன்னா நான் நல்லா ஜொலிச்சிருப்பேன், நிறைய வேலைகளை செஞ்சுருக்க முடியும், சில குறிப்பிட்ட இந்த நாட்கள் எனக்கு கிடைச்சிருந்துருக்கணும், இப்போ வயசாயிருச்சு, வருஷங்கள் போயிடுச்சு, இனி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தீர்களோ அவைகளை எல்லாம் கர்த்தர் துவக்க புள்ளியாய் மாற்றப் போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஒரு காலத்தில் வைராக்கியமாக ஜெபம் பண்ணிட்டு இன்றைக்கி சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி தூக்கி ஒரு ஓரமாக போட்டிங்கள்ல, இன்றைக்கி உங்கள் ஜெபத்தில் அந்த ஜெப பாயிண்ட்ஸே வர்றதே இல்லை. ஆனால் முந்தி பார்த்தீங்கன்னா அந்த ஜெப பாயிண்ட்ஸுக்கு தான் நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுவீங்க. இன்றைக்கி அதை எதெல்லாம் மறந்து நீங்கள் நிற்கிறீங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அவைகளை நான் மறுபடியும் எடுப்பேன். ஆபிரகாமின் நாட்களில் வெட்டப்பட்ட அந்த துறவுகளை பெலிஸ்தியர்கள் மூடி போட்டார்கள். ஆனால் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு வந்து அதை மறுபடியும் தோண்டி எடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் இனிமேல், அதாவது ஆரம்பத்தில் அதுக்காக நீங்கள் காத்திருந்திருப்பீங்க, ஜெபிச்சிருப்பீங்க, இப்போ அதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்தில் வருகிற நாட்களில் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆரம்ப புள்ளிகளாய் மாற்ற போகிறார்.
உலகம் எதை முடியாதுன்னு சொல்லுதோ கர்த்தர் அதை முடியும்னு சொல்லுவார். யோசிச்சு பாருங்கள், இளம் வயதில் பண்ணின அந்த ஜெபத்துக்கு முதிர் வயதில் பதில் வருகிறது. இப்போ அந்த பதிலை சகரியாவால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவர் சொல்கிறார், இது எப்படி ஆகும், எனக்கு சான்ஸ் இல்லையே. ஏன், என்ன காரணம்? ஒரு ஆசாரியனாக இருந்தும் கூட, தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கூட, அந்த நாட்களில் தேவதூதர்கள் வருவது அபூர்வத்திலும் அபூர்வம். ஒருவேளை இந்த இணைப்பில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாட்கள் உபவாசம் பண்ணி அழுதுருப்பீங்க. ஏதாவது தேவதூதனை கண்ணால் பார்த்துருக்குறீங்களா? ஆனால் நம்மகிட்ட இல்லாத ஒரு பரிசுத்தம் அந்த சகரியாட்ட இருந்திருக்குது. ஆடு மாடுகளின் இரத்தத்தினால் தன்னை கழுவி பரிசுத்தம் பண்ணின சகரியாவின் ஜெபத்திற்கே தேவன் பதில் கொடுப்பாரே. ஆனால் இயேசுவின் ஆவியை பெற்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு, அவருடைய ஆவியை பெற்று அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தோடு வாழுகிற உங்கள் ஜெபத்திற்கு தேவன் எப்படி பதில் இல்லை என்று சொல்லுவார்? நிச்சயமாக எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். நீங்கள் மறந்திருந்தாலும் உங்களுக்கு கொடுக்குற அந்த பதில் கட்டாயம் வந்தே தீரும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த பதில் உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் இதெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கீங்களோ? இப்போ சகரியாவில் அந்த பதில் ஏற்றுக்கொள்ள முடியலை, அவரால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியலை. இது எப்படி ஆகும் அப்படின்னார். வேற வழியே இல்லாமல், ஏன்னா இவர் நெகட்டிவாக சில காரியங்களை பேசிடக்கூடாதுன்றதுக்காக ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது துதித்து கொண்டு போன மனுஷன் திரும்பி வரும் பொழுது ஓமையாய் வருகிறான். அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை பார்க்கிலும் பேசாமல் இருப்பதே நல்லது. ஒரு மரணமும் ஜீவனும் நாவின் பிரதியுத்தரத்தில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இந்த மனுஷனுக்கு கர்த்தர் பாராட்டின அந்த இரக்கத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய் என்றார். சில வார்த்தைகள் தேவன் அனுப்பும் பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா, அதுக்கான டைம் இது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம மூளை ஒரு நேரத்தை பதிவு பண்ணுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ நம்முடைய மூளையை காட்டிலும், காலங்களை காட்டிலும் அவர் வித்தியாசமானவர். காலங்களை தாண்டி வேலை செய்கிற தெய்வம். உங்களுக்குன்னு கர்த்தர் குறித்திருக்கிற அந்த வேலையில் நீங்கள் பண்ணின அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். நாள் கணக்காக, வருஷக்கணக்காக, மாதக்கணக்காக நீங்கள் காத்திருந்து இப்பெல்லாம் வேண்டான்னு விட்ட எல்லாவற்றுக்கும் பதிலை கர்த்தர் தருவார். நிச்சயமாக தருவார். சூழ்நிலைகள் மாறும். 64ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, அது லூக்கா 1ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, கொஞ்ச காலம் பேசாமல் இருந்த அவனுடைய வாய், 64ஆம் உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சில ஸ்டாப் இருக்குது, அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகிறது. சில வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் சில காரியங்களை கர்த்தர் நிறுத்தி வச்சிருந்தாலும் கூட இந்த நாட்களில் தேவன் அவைகளை திறப்பார். சகரியாவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். நீங்கள் பண்ணின ஜெபத்திற்கு பரலோகத்தில் பதில் உண்டு. நீங்களே விரும்பாட்டாலும் கர்த்தருடைய வேலையில் அது நிச்சயமாய் வந்து சேரும். நீங்கள் விரும்பினா சந்தோஷம், விரும்பலைன்னா நிச்சயமாக அவர் நிறைவேற்றி காட்டுவார். அதை உங்கள் கண்கள் காணும். அடுத்ததா அந்த வேதத்திலேருந்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு கேரக்டர் யாருன்னா எலிசபெத், அவருடைய மனைவி. ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-6. நிந்தையை சுமந்த பெண். அந்த நாட்களில் ஆசாரியனுக்கு மனைவியாய் வாழ்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா ஒரு ஆசாரியனுக்கு அவங்க அந்த நாட்களில் ஆசாரியர்கள் தான் ரொம்ப உயர்வாய் மதிக்கப்பட்டவர்கள். ஆசாரியனுடைய மனைவி நீதியாய் வாழ்ந்த பெண், கர்த்தரிட்ட சகல காரியத்திலும் உத்தமமாய் வாழ்ந்த. பழைய ஏற்பாட்டில் நீதிமான்னு பேர் வாங்கிறதே கஷ்டம். ஆனால் இந்த பெண் அப்படி வாழ்ந்த பெண், சகல காரியத்திலும் ஒழுக்கமாக இருந்த பெண். ஆனால் அந்த பெண்ணை குறித்து வேதம் 7ஆம் வசனத்தில் லூக்கா 1:7 சொல்லுகிறது, எலிசபெத் மலடியாக இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இப்போ பிரச்சனை யார்கிட்ட அப்படின்னா அந்த பெண்ணிட்ட தான். அந்த வசனமே சொல்கிறது, அவள் மலடியாக இருந்தபடியினால் பிள்ளை இல்லாது இருந்தது. இஸ்ரவேலில் 3 பழக்கத்தோடு வாழவே முடியாது. ஒரு 3 விஷயம், 3 குறைகளோடு வாழவே முடியாது. அவர்களை சாபத்துக்குட்பட்டவர்கள் என்று எல்லாருமே தீர்மானிச்சுருவாங்க. அதில் முதல் வருகிறது எதுனா குழந்தை இல்லாமல் இருப்பது. 2வது வருகிறது பெண்களுக்கான அந்த மாதவிடாய் சம்பந்த அந்த மென்சுரல் ப்ராப்ளம். 3வது தான் குஷ்டரோகம். அப்போ இந்த குஷ்டரோகத்துக்கு இணையாய் பார்க்கப்பட்ட ஒரு விஷயந்தான் குழந்தை இல்லாமல் இருப்பது. யோசிச்சு பாருங்கள், வருஷங்கள் ஆகுது. வருஷங்களாய் ஒரு நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பெண் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தரை ஆராதிப்பதில் விட்டுறல, நீதி செலுத்துறதில் விட்டுறல, கர்த்தருக்கு அடுத்த எல்லா காரியத்திலும் சரியாக இருக்கிறாங்க, சோர்ந்து போகலை. வருடங்கள் ஆகுது. சரி பரவாயில்ல,
எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, நான் கர்த்தரை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த பெண் வாழுகிறாள். தன் கணவனுக்கு பக்க பலமாக நிற்கிறாங்க. இந்த நாட்களில் பார்க்குறோம், திருமணமாகி 2 வருஷம் 3 வருஷத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டக்குன்னு கணவனை விட்டுட்டு மனைவி தனியாக போயிடுவாங்க, மனைவி விட்டுட்டு கணவன் தனியாக போயிடுவாங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 2 பேரும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தும் கூட வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்தும் தன் கணவனை விட்டு பிரியாமல் அந்த பெண் இருக்கிறாள். கர்த்தர் விட்டு பிரியாமல் அந்த பெண் இருக்கிறாள். நிந்தையை சுமக்கிற அந்த பெண், அவளுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகலை. இன்னும் சொல்லப்போனால் கணவனே, இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், 13 லூக்கா 1:13 தூதன் அவளை நோக்கி, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லலை, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குழந்தையை பெறுவாள் அப்படின்னு. ஏன்னா கணவனே டிசைட் பண்ணிட்டாரு, இனி இந்த பெண் மூலமாக இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பில்லை. மற்றவங்க சொல்லியிருந்தா கூட சில நேரங்களில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரமே குடும்பம்தான். குடும்பத்தில் சில ப்ராப்ளங்கள் ஏதாவது வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான ஒரு சூழ்நிலை பெறும். ஆண்டவர் சொல்கிறார், நீ யாரை சாதாரணமாக அற்பமாக இனி நடக்காதுன்னு நினைக்கிறையோ அவங்க மூலமாக உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொன்னார். குணசாலியான பெண்கள் கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், சகரியாவுக்கு கிரீடமாக இருந்தது யாருன்னா இந்த எலிசபெத். உலகம் அவங்களுக்கு வச்ச பேர் மலடின்ற பேர். அந்த பேரை மாற்றுறதுக்கு கர்த்தர் தேவதூதரில் அனுப்புகிறார் பாருங்க. இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் பின்னாடி படிச்சிங்கன்னா, அதே இது லூக்கா 1:65 வாசிங்கன்னா, மலைநாடு எங்கும் இது பேச்சாக இருந்துச்சான். அதனாலே அவர்களை சுற்றி வாசமாக இருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. யூதேயாவின் மலைநாடு எங்கும் இந்த வர்த்தமானங்களெல்லாம் சொல்லி கொள்ளப்பட்டது. இன்னைக்கு சில வருடங்கள் காத்திருந்து சில காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? உலகம் உங்களை குறித்து ஒன்று பேசுதா? பயப்படாதீங்க. உங்களுடைய பெயரை மாற்றுகிறவர், உங்கள் நிந்தையை மாற்றுகிறவர், உங்கள் காத்திருப்புக்கு பதில் தருகிறவர், அவருடைய காலம் சமீபமாக இருக்கிறது. மனிதன் என்ன பேசுறது? மரியாள்கிட்ட போய் தேவதூதனே இந்த வார்த்தையை பேசுகிறார். மரியாள்கிட்ட போய் லூக்கா 1:36 உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம். பாருங்கள், தேவதூதர்கள் கூட அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொன்னாதான், இந்த பேரை சொன்னாதான் மரியாளுக்கே தெரியும் இன்னார் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி உலகம் நமக்கு ஒரு பேர் வச்சுருக்கலாங்க. கர்த்தர் அந்த பேரை மாற்ற விரும்புகிறார். அவளை பாக்கியவதி என்று மாற்ற விரும்புகிறார் கர்த்தர். இங்கே யோசிச்சு பாருங்கள், உலகம் வதவதன்னு எத்தனை பிள்ளைகளை பெற்று போட்டால் என்ன? ஒரு யோவான் ஸ்நானகனுக்கு சமம் ஆகுமா? எவ்வளோ பெரிய தேவ மனுஷனை பெற்றெடுக்கிற கற்பமாய் எலிசபெத்தின் கற்பத்தை கர்த்தர் மாற்றி காட்டினார். உலகம் மலடின்னு சொல்லிச்சு. இனி இதிலிருந்து ஒரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிச்சு. சில சில இடங்களில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த பகுதியில் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சிலருக்கு சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கலாம். வருஷங்கள் ஆகுது, ஒருத்தம் கூட மனம் திரும்பலை. கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த கர்ப்பத்தில் இருந்து, அந்த இடத்திலிருந்து யோவான் ஸ்நானகனை போல ஒருவனை கர்த்தர் உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். இயேசுவின் முதல் வருகைக்கு யோவான் ஸ்நானகனை ஆயத்தம் பண்ணின கர்த்தர் அவருடைய 2ஆம் வருகைக்கு இன்னொரு யோவான் ஸ்நானகனை போல உங்கள் மூலமாய் ஒருவரை ஆயத்தம் பண்ணுவார். அன்னைக்கு உலகம் உங்களை பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த காத்திருப்பு முடிகிறது. நிந்தையை சுமந்த பெண் எல்லாவற்றையும் மாற்றி காட்டினார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கோ ஷார்ப்பாக சொல்கிறாரு, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மதில்களை கர்த்தர் இடிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாக எதெல்லாம் நடக்காதுன்னு உலகம் ஒரு டிசைன் பண்ணி போட்டுச்சு, அவ்வளோதான், இதுதான் இவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அதை மாற்றி காட்டினார் பாருங்கள். சகரியா, எலிசபெத் இவர்கள் மூலமாய் பிறந்த அந்த குழந்தை, இயேசுவே சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இயேசுவுக்கே அந்த குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்துச்சு. அவன் பிறப்பை நிமித்தம் உலகமே சந்தோஷம் அப்படின்ச்சு. அவன் இப்படி வளருவான், இப்படி பிறப்பான், இப்படி நடப்பான். பூமியில் தேவன் சிலருக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பாக்கியத்தை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்தார். ஒருவேளை
குழந்தை இல்லாமல் யாராவது இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் உங்கள் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் தருவார். எதெல்லாம் உலகம் நடக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணுதோ, உலகம் என்ன சொல்கிறது, உலகம் அவ்வளோ மலடின்னு சொல்லிச்சு. ஆனால் அவரை படைத்த தேவனோ ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களையே தலை சிறந்தவன், முதல் இடத்துல இருக்கிற யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கிற கர்ப்பமாய் அந்த கர்ப்பத்தை கர்த்தர் மாற்றி காட்டினார். தேவன் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சகரியா எலிசபெத் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு பெண் வர்றாங்க. அவங்க பேர் மரியாள். லூக்கா 1:27 அந்த வசனம் சொல்லப்படுகிறது. மரியாள் தாவீதின் வம்சத்தால் ஆகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான் ஒரு தேவதூதன். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இப்போ ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் மரியாள். பொதுவாக பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ், அதாவது பெந்தேகோஸ்தேன்னு சொல்கிறத விட சில பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த வசனம் வரும் இல்லையா? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நிறைய பெண்கள் காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கிப்பாங்க. ஆனால் இந்த அம்மா அந்த மாதிரி காத்திருந்த மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னாச்சுன்னா, அப்படி காத்திருந்தா தேவதூதன் வந்து நீ ஒரு கர்ப்பவதி ஆவன்னு சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அவங்க சந்தோஷப்படலை. மாறா என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் புருஷனை அறியாத ஒரு கன்னிப்பெண், அதாவது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாட்களில் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்ணிடுவாங்க. 1 வருஷம் ஆகும். அவங்க 1 வருஷத்துக்குள்ளே அந்த கணவன் போய் அப்பா வீட்டு பக்கத்தில் ஒரு ரூம் ரெடி பண்ணணும். அவர் ரூம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போக முடியும். அப்போ இவங்களுக்குள்ளே நிச்சயம் நடந்துருச்சு. ஆனால் நிச்சயம் நடந்து இந்த 2 பேரும் இன்னும் திருமணத்தில் இணையலை. அதுக்கு முன்னாடியே தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்றார். எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மா இந்த ஒரு கர்ப்பமாக மாறுறதுன்னா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி வேதம் தெரிந்த நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து, நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளையே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கர்ப்பவதி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிடுவோமா அப்படின்னு கேட்டால் நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த நாட்களில் அந்த அம்மா அதை தைரியமாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மரியாள் திருமணமாகாத கன்னிகை தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். நீங்கள் வேதத்தை கவனமாக படித்து பாருங்கள். எப்பமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தோஷமாய் ஜனங்கள் சொல்வார்களோ அப்பமெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யோசேப்பின் குமாரன் அப்படிம்பாங்க. எப்பமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தரக்குறைவாக பேசுகிறாங்களோ, மரியாதை குறைவாக பேசுகிறாங்களோ அப்பமெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மரியாளுடைய குமாரன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் அன்னைக்கு இருந்த யூதேய தேசத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், திருமணம் ஆகி அடுத்த 10 மாதம் கழித்து தான் குழந்தை பிறக்கும். ஆனால் இவங்க கர்ப்பவதி ஆகி 3 மாதம் எலிசபெத் வீட்டில் இருந்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் முடிஞ்சு எப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு தெரில. குறைஞ்சது ஒரு 6 மாதம் அல்லது 5 மாதத்துலேயே குழந்தை பிறந்திருக்கும். அது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், சுற்றி இருந்த எல்லாருக்குமே தெரியும். வாழும் பொழுது நிந்தையான ஒரு பேரை சுமந்து வாழ்ந்தவர்கள். அந்த அம்மா யோசிச்சு பாருங்கள், அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. இயேசு மரிக்கிறதை கண்ணால் பார்க்கணும். எந்த தாய்க்கும் தன் பிள்ளை மரிக்கிறதை பார்ப்பதில் விருப்பம் இல்லை. அவர் பிறப்பின் பொழுதே அவருடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டது. குழந்தை எடுத்து கொண்டு தேவாலயத்துக்கு போகும் பொழுதே இப்படி மரிப்பார் என்று அந்த சிமியோனால் முன்னறிவிக்கப்பட்டது. இதெல்லாம் அவங்க மனசில் வச்சுருக்கிறாங்க. இவ்வளத்தையும் தாங்கணும்னா அந்த பெண்ணினுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண் தான். ஆனால் வாழ்நாளில் 3/4 பாகம் துக்கத்தோடே வாழ வேண்டிய நிர்பந்தம். யோசிச்சு பாருங்கள். தன் திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இதை வீட்டில் சொல்ல முடியுமா? சபையில் சொல்ல முடியுமா? கணவன்கிட்ட சொல்ல முடியுமா? ஆனாலும் என்ன பிரச்சனை வரும்னு எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்க அந்த தேவதூதன் சொன்னதுக்கு இவங்களுடைய பதில் என்ன? அவங்க சொன்னதுக்கு 38ஆம் வசனத்தில், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவதென்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் வந்து போய்விட்டான். வாழும் பொழுது அந்த பெண் எப்படிப்பட்ட பேரோடு வாழ்ந்தாள்? வாழ்ந்து முடிந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரோமன் கத்தோலிக்கில் அவங்கள தெய்வமாகவே பார்க்குறாங்க. அது தவறாகவே இருந்தாலும் கூட, எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா,
ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்று முடிய நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற சிலரால் நாம் வித்தியாசமாய் பார்க்கப்படலாம். நம்மை சுற்றி இருக்கிற சிலரால் நாம் ஒரு அற்பமாய் பார்க்கப்படலாம். ஏன்னா அவங்க உலகத்தோடு ஒத்து போகலன்னொன்னே எல்லாரும் நம்மளை வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மரியாள் மூலமாக நம்ம அதாவது என்னென்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி அவங்க வாழ்க்கையில் வந்துச்சு. மகனுடைய கொடூர மரணத்தை பார்க்கணும், தன் கணவன் இள வயதிலே மரித்து போகிறார், அத்தனை பிள்ளைகளையும் வளர்க்கணும். எவ்வளவு ஒரு நாட்களில் கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். தன் பிள்ளை சாகிறத பார்க்கணும், தான் சாப்பாடு ஊட்டின பிள்ளை, தான் தூக்கி வளர்த்த பிள்ளை, தான் பால் கொடுத்து வளர்த்த அந்த குழந்தை தன் கண் முன்னாடி அது சாகணும். அதுவும் எப்படிப்பட்ட மரணம், கொடூரமான மரணம். உலகத்தில் மரித்த எந்த மனுஷனுமே அப்படி மரித்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணமாய் அந்த குழந்தை மரிக்கிறத இவங்க பார்க்கணும். இவ்வளவு துக்கத்தையும் தாங்கி கொண்டிருந்த பெண், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பெயர் நிலைத்திருக்கிறது. வாழ்நாளில் அதிகமான துக்கங்களை நீங்கள் சந்திக்கிறீங்களா? உறவுகளால், நண்பர்களால், கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். காலங்கள் மாறும், உங்கள் பெயர் மாற்றப்படும். காலங்கள் மாறும் பொழுது அநேகர் உங்களுடைய பெயரை உச்சரிக்கிற அந்த நாட்கள் வரும். அடுத்ததாக இன்னொரு ஆளை பார்ப்போம், யோசேப்பு. அது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இந்த யோசேப்பு வருகிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவினிடத்துள்ள ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். இந்த யோசேப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யோசேப்பு தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும். அன்னைக்கு அவர்கள் அடிமை, அதாவது அவர்களை ரோமர்கள் ஆண்டாங்க. ஒருவேளை ரோமர்கள் ஆளுகை செய்யாமல் ராஜாவின் காலமாக இருந்திருந்தனா இந்த யோசேப்பு தான் அங்கே ராஜா. அப்படி ராஜ குடும்பம். ஒரு ராஜ குடும்பத்தில் எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க, எப்போவுமே ஆசாரிகள் இருப்பாங்க. இப்போ அந்த ராஜ குடும்பத்துக்கு ஒரு பையன், அந்த ஒரு பையனுக்கு திருமணம். எப்படிப்பட்ட பெண்ணை பார்த்துருப்பாங்க, அவங்க எப்படி உள்ளவங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது ஏற்கனவே ஒரு முறை அந்த ப்ரேயர் லைனில் நான் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த மரியாள் ஒரு ஆசாரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவங்க, இவங்க ராஜா பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஆள். அதனால தான் அந்த 2 பேருக்கும் பிறந்த குழந்தை இயேசு ராஜாவாகவும் ஆனார், ஆசாரியராக ஆனார். அது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணமான உடனே யோசேப்புக்கு மரியாள் கன்சீவ் ஆனது எப்போ தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது இன்றைக்கி இருக்கிற மாதிரி திருமணம் இன்றைக்கி பேசி முடிக்கிறாங்க. இன்றைக்கி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, நம்பர் மாற்றிக்கிறாங்க, எல்லாமே அவங்களே பேசிக்கிடுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி திருமணங்கள்லாம் சும்மா என்ன சொல்கிறது, கண் துடைப்புக்கு தானே தவிர மீதி எல்லாமே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே பேசிக்கிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அது. அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாது. திருமணத்துக்கு நிச்சயிக்கப்படும் போது கூட பொண்ணு மாப்பிள்ளையும் சந்திக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அதுக்கு பொண்ணோட அப்பா, அந்த பையனுடைய அப்பா தான் அந்த வெள்ளிக்காசு கொடுப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் திருமணம் ஆன திருமணத்தின் அன்று தான், இரவு தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகும். இரவு தான் அவங்க ஒருவர் சந்திக்க முடியும். எவ்வளவு இந்த யோசேப்பை ஜெபித்திருப்பார், எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பார், எவ்வளவு விஷயங்கள் தன் மனைவியை குறித்து எதிர்பார்ப்போடு இருந்திருப்பார். தனக்கு வரப்போகிற ஒரு பெண் எப்படி இருக்கணும், என்ன பயங்கர எதிர்பார்ப்போடு, அந்த எதிர்பார்ப்போடு அவங்கள ஒருவர் சந்திக்கிற பேசுகிற அந்த டயத்துக்கு உள்ளே போகும் பொழுது நீங்கள் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் ராத்திரி. அந்த பெண் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா நான் கன்சீவாக இருக்கிறேன், தேவதூதன் வந்தான், தேவதூதன் சொன்னான், கர்த்தருடைய உன்னதமானவருடைய பலன் என் மேல் வந்துச்சு, அதனால் நான் கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை ஜீரணிக்கக்கூடிய தன்மை யோசேப்புக்குள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அவரால் அந்த காரியத்தை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டதுன்னு வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை தெளிவாக எழுதுகிறார். ஏன்னா இவரால் அது ஒன்றும் சொல்ல முடியல. அந்த ராத்திரி
வாழ்க்கையில் அந்த மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷம், எவ்வளவு எதிர்பார்ப்பு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த 2 பேருடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் சொல்கிறது எப்படி, தேவதூதன் வந்தான் அப்படின்றார். அப்போ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தேவதூதன் அவர் சந்தித்ததே கிடையாது. மறுநாள் விடியுது, எல்லாருக்கும் விருந்து பண்ணுவாங்க. ஏன்னா திருமணம் ஆச்சுன்னா யூதர்கள் 7 நாட்கள் விருந்து பண்ணுவாங்க. மரியாள் அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அவங்க விருந்து பண்ணும்போதெல்லாம் மகளை கூப்பிடுவாங்க, மருமகனை கூப்பிடும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. யோசேப்பினுடைய இருதயம் மட்டும் எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமாக இருந்திருக்குமா? அவருக்கு அதில் மகிழ்ச்சி இருந்திருக்குமா? வசனம் சொல்லுகிறது, அவள் ரகசியமாய், அவன் நீதிமான் என்பதற்கு அடையாளம் என்னென்னா, ரகசியமாய் மனைவியை தள்ளிவிட மனதாக இருந்தான். அப்படின்னா மற்றவர்களுடைய குற்றத்தை வெளிச்சம் போட்டு காட்டலை. இன்றைக்கி ஒரு குற்றத்தை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய குறைவுகளை, குற்றங்களை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. ஆனால் யோசேப்பை பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய முதல் நீதிமான். ஆண்டவர் எந்த சுபாவத்தோடு இணைக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, அவன் நீதிமானாக இருந்து ரகசியமாய் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். யோசிச்சு பாருங்கள், அவருக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது. அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவும் முடியலை, ஜீரணிக்கவும் முடியலை, வேண்டான்னு சொல்ல முடியலை. ஆனால் அதே நேரம் தன்னுடைய மனைவி அவமானப்படுகிறத அவர் விரும்பவும் இல்லை. அவர் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மன உளைச்சல்களை அவர் தாங்கியிருப்பார், எவ்வளோ மன பாரத்தோடு அந்த மனுஷன் வாழ்ந்திருப்பார். குறைஞ்சபட்சம் 1 நாள் 2 நாள் 3 நாள் அவருக்கு தூக்கமே இருந்திருக்கார். எப்படி அதை அவரால் ஜீரணிக்கவே முடியலை. இன்றைக்கி நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நாம் மற்றவர்கள் செய்கிற குறைகளை, குற்றங்களை நாம் எப்படி பார்க்கிறோம், நாம் எப்படி அவர்களை அவமானப்படுத்துகிறோமா, அல்லது ரகசியமாய் அந்த காரியத்தை, அதாவது அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்மக்கிட்ட தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா யாரையுமே நம்ம அவமானப்படுத்தவே மாட்டோம். ஆனால் நம்ம அவமானப்படுத்துறதுக்கு சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள் வழிவகுக்கும். பிசாசு கொண்டு வந்து நிப்பாட்டுவான், நீ அவமானப்படுத்துறியா அவமானப்படுத்தலையா அப்படின்னு சொல்லி. சில வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பேசணும்னு தோணும், சொல்லணும்னு தோணும். ஆனால் நீதிமானாக இருக்கிறவங்க அவமானப்படுத்த மாட்டாங்க. யோசேப்பிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் அது. 2வது, எப்போ யோசேப்பு தூங்கினாரோ, அதாவது 20ஆம் வசனம், அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், எழுதி ஒரு கமா போட்டிருக்கு பாருங்கள். ஏன் கமா போட்டிருக்குன்னா அந்த இடத்துல நிறுத்தணும். அப்போ அந்த இடத்துல அப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பகல் தூக்கம் இல்லை, ராத்திரி தூக்கம் இல்லை. இவரால் மனைவிட்ட சரியாக பேச முடியலை, யார்கிட்டையுமே பேச முடியலை. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வேறு மாதிரியாக போகுது. இவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை, அதே நேரம் விட்டு கொடுக்கவும் முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, எப்போ தூங்கினாரோ, அவர் தன்னை மறந்து டயர்டாகி எப்போ தூங்கினாரோ அப்போ கர்த்தருடைய தூதன் அவருக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு அவர் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. ஐயப்படாதே அப்படின்னாச்சுன்னா பயப்படாத, அவளை வெறுக்காத, அவள் இன்னொருத்திட்ட கெட்டு போனவன் நினைக்காத. ஏன்னா அவங்க சொல்கிற அந்த வார்த்தை அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலில் நடந்ததே கிடையாது. அப்படி நடந்ததே கிடையாது. 2வது, ஒரு ஆசாரியனுடைய குமாரத்தி. எனக்கு டைம் இல்லை, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரியனுடைய குமாரத்தி கெட்டு போனால் அவளை கல்லெறிந்து கொள்ளணும். இவரால் அதை ப்ரூவ் பண்ணவும் முடியலை, ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. ஆனால் அந்த தேவதூதன் வந்து சொல்கிறான், அவளை நீ சந்தேகப்படாத, அவளிடத்தில் இருக்கிறது உற்பத்தியாக இருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த வார்த்தை அந்த தேவதூதன் சொன்ன மாத்திரத்தில் அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். அந்த சொப்பனத்தில் தீர்க்க தரிசனங்கள் வருது, அப்படியே கீழ்ப்படிந்தார். 24வது வசனம், யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அப்படி அவர் சேர்த்து கொண்டது மட்டுமல்ல, அவளை கனப்படுத்தினான், அந்த கருவை பாதுகாப்பதற்கு உதவி செய்தார். குடிமதிப்பு எழுதப்படும் பொழுது தன்னோடு கூட கூட்டி கொண்டு போனார். கடைசி வரைக்கும் வச்சு பராமரித்தார். முதல் பேரான அந்த குழந்தை பெற்று எடுக்கிற வரைக்கும் அந்த குழந்தை தீட்டுப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவளோடு சேராமல் அவன் இருந்தான். இந்த யோசேப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்னா, யாரையுமே நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. யாருடைய பாவத்தையுமே வெளியரங்கமாய் அல்ல, ரகசியமாய் மூட பழகணும். அன்பு திரளான பாவங்களை மூடும்.
நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நமக்கு ஒரு வசனம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஒரு காரியம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதற்கு முற்று முடிய கீழ்ப்படியணும், அதை கனப்படுத்தணும், அந்த வார்த்தையை நம்ம கனப்படுத்தணும். இந்த காரியங்களை நாம் யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததான் இன்னொரு கேரக்டர் இதே வருகிறது. அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஏரோது, இயேசுவின் பிறப்பில் முக்கியமான நபர். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோது ராஜா கேட்ட பொழுது அவனும் அவனோட்டிருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவர் ராஜா, ஆனால் ஒரு செய்தியை கேட்ட, இயேசுவின் பிறப்பை கேட்டவன் கலங்கினான். ரகசியமாய் ஆலோசனை பண்ணுகிறவன். பிற்பாடு இயேசு இந்த ஏரோதை குறித்து நரின்னு சொல்லுவார். நான் சொன்னதாக போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் அப்படிம்பார். நரி சுபாவம் உள்ளவர்கள். ஆனால் இந்த ஏரோது ரகசியமாய் ஆலோசனை பண்ணுகிறான். எப்படி ஆகிலும் இயேசுவை இந்த பூமியில் பிறக்க விட்டுறக்கூடாதுன்றதில் அவன் ரொம்ப குறியாக இருந்தான். கருவிலையை அழிப்பதற்கு முயற்சி பண்ணினான். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த கேரக்டரை ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்மை கொண்டு இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள் உருவாகியிருக்கிறார். நம்மை கொண்டு எதாகிலும் செய்வதற்கு முன்னமே இவன் ரகசியமாய் சில ஆலோசனைகளை பண்ணி அவைகளை கெடுப்பதற்கு முன் வருவான். அந்த ரகசிய ஆலோசனைக்கு நாம் உடன்படவே கூடாது. கர்த்தர் பாருங்கள், அவன் ரகசியமாக ஆலோசனை பண்ணி அந்த சாஸ்திரிகளை ரகசியமாக ஆலோசனை பண்ணி அனுப்புகிறான். அந்த சாஸ்திரிகள் போயிட்டு திரும்பி சொல்லணும். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி தேவதூதர்களால் அந்த சாஸ்திரிகளுக்கு மெசேஜ் போகுது. அவர் சாஸ்திரிகள் போயிட்டாங்க. இவன் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கிறான், வர காணும், எங்கே போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து. நரியே ரொம்ப தந்திரமானது. இவனே வஞ்சிக்கிற ஆள், இவனே ஏமாத்துற ஆள். ஏமாத்துறவனையே ஏமாற்றும்படி கர்த்தர் சாஸ்திரிகளை பயன்படுத்தினார். எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் இந்த நாட்களில் ஏமாற்றங்களை பரிசளிப்பாராக. உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் ஏமாற்றங்களை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த ஏரோது பாருங்கள், அவன் தன் பதவிக்காக, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஆபத்து வந்துருன்றதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். சிலருக்கெல்லாம் சில காரியத்தை விட்டு கொடுக்க மனசே வராது. தன்னுடைய ஸ்தானத்துக்கு இன்னொருத்தர் வந்துட்டாரா அப்படின்னு உடனே கோவப்படுகிறான். கிறிஸ்தவத்துலேயுமே சபைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, ஒருத்தர் பாட்டு படிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்துட்டார், அதே மாதிரி பாட்டு படிக்க வந்துட்டாருன்னா உடனே அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை இந்த மாதிரிலாம் எழும்பிடும். இதே தான் வேலையிலுமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விசேஷித்த விதமாய் படைத்திருக்கிறார். ஒருவரை போல் ஒருவர் இல்லை. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. வேறு யாராவது செஞ்சாங்கன்னா அது பர்ஃபெக்டாகவும் இருக்காது. கர்த்தர் விசேஷித்த கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுத்து தான் பூமிக்கு ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் இந்த ஏரோது அப்படி அல்ல. தனக்கு ஒரு ராஜாவா வந்துட்டாரா அப்படின்னு கொல்லணும்னு நினைக்கிறான். அந்த ஏரோதுகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சினது. அவன் வஞ்சிக்கப்பட்டான். சத்துரு எத்தனை பேரை வஞ்சிருப்பான். ஆண்டவர் பாருங்க, அவனையே ஏமாற்றமடைய பண்ணினார். அடுத்ததா நம்ம பார்க்குற இன்னொரு கேரக்டர், கிறிஸ்மஸில் இன்னொருத்தங்க முக்கியமானது யாருன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சில சாஸ்திரிகள் வருகிறார்கள். இந்த நாடகம் போடும்போதெல்லாம், கிறிஸ்மஸ் நாடகம் போடும்போதெல்லாம் ஒரு 3 சாஸ்திரி மட்டும் காட்டுவாங்க. எதுக்கு 3 பேரை காட்டுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வெள்ளைப்போளம், தூப வர்க்கம், பொண்ணு இதெல்லாம் கொண்டு அந்த 3 காணிக்கையினால் அப்படி காட்டுறாங்களான்னு தெரியல. ஆனால் வான சாஸ்திரிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, வைஸ்மேன், நல்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. அந்த நாட்களில் அதாவது என்னென்னா, இன்றைக்கும் வேத பிரமாணமும் அதை சொல்லுகிறது. ஒரு மனுஷன் பூமியில் பிறக்கும்போது தேவன் ஒரு புதிதாய் நட்சத்திரத்தை தோன்ற பண்ணுவார். நட்சத்திரங்களுக்கு பெயரிட்டு அழைக்கிறார். இன்னைக்கு மனுஷனுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. அப்போ அந்த நாட்கள் அவங்க சாஸ்திரிகள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம், அந்த பார்த்த உடனே அந்த நட்சத்திரத்தை வச்சு இவங்க கணிச்சிருந்தாங்க. ரைட், ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எல்லாரை பார்க்கலும் பெரியவராக இருக்கிறார்னோடனே அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்தாங்க. ரொம்ப முக்கியமான சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் பாருங்கள், அவ்வளோ பெரிய படித்தவங்க, நட்சத்திரத்தை பார்த்து வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த நட்சத்திரத்தை பார்க்குறத விட்டுட்டு அரண்மனைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்த நேரத்தில் தேவாலயம் பக்கத்தில் அந்த அரண்மனை இருந்தோன்னே அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. அரண்மனைக்குள்ளே போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய படித்தவர்கள் தான், ஆனாலும் சில நேரங்களில் உலக பிரகாரமாக யோசிக்கிறார்கள். நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணினால் இயேசுவை பார்க்கலாம். இன்றைக்கு வேதம்
நட்சத்திரம் என்று யாரை சொல்லுகிறது? கர்த்தருடைய ஊழியர்களை சொல்லுகிறது. கர்த்தர் தன்னுடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த 7 நட்சத்திரங்களும் கர்த்தருடைய தூதர்கள் என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. ஊழியர்களை ஃபாலோ பண்ணி வந்த படித்தவர்கள், அறிவாளிகள் சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க மூளையை யோசித்து சம்மந்தம் இல்லாத இடங்களுக்கு போயிருந்தாங்க, சம்மந்தம் இல்லாத பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு 2 வயதுக்கு உட்பட்ட நிறைய குழந்தைகள் அழிவதற்கு காரணம் ஏரோது மட்டுமல்ல, இந்த மாதிரியான சாஸ்திரிகளும் தான். ஏன்னா இவங்க அங்கே போகாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் செத்துருக்கவே மாட்டாங்க. நம்மளுடைய அநேக நேரங்களில் நாம் எடுக்கிற ஒரு சில முடிவுகள் அநேகர் மரிப்பதற்கு காரணமாய் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைஸ்மேன் கர்த்தரை தேடி வந்தவங்க, உங்கள் கண்ணு நட்சத்திரங்களை சரியாக பார்க்கட்டும், கர்த்தருடைய ஊழியர்களை சரியாக ஃபாலோ பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி தான் குழந்தை இருந்த இடத்துக்கு அவங்க போனாங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள் ட்ராவல் பண்ணாங்கன்னு தெரில, எத்தனை நாட்டிலேருந்து வந்தாங்கன்னு தெரில. ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார், 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்தாங்களாம். ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். எதுக்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்குது? இந்த சாஸ்திரிகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, சொந்த புத்தியை நம்பக்கூடாது, மனித மூளையை நம்பக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் நமக்கு ஊழியர்களை தந்திருக்கிறார், அவர்கள் நம்மை அறிவோடும் புத்தியோடு நடத்துவார்கள். நாம் ஃபாலோ பண்ணுவது கர்த்தரை ஃபாலோ பண்ணுவேன். அவர் விடிவெள்ளி நட்சத்திரம், அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஊழியர்களை ஃபாலோ பண்ணுங்க. உலக பிரகாரமாய் உங்கள் கண்களை ஏறெடுத்து நீங்களாக எதையாவது ஒன்று செய்து மற்றவர்கள் இடறுவதற்கு காரணமாய் மாறிவிடாதிருங்கள். அடுத்து இந்த சாஸ்திரிகள் வரும்பொழுது சும்மா வரலையாம். அந்த குழந்தையை கண்டு அந்த குழந்தைக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 10, 11, 12. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, அதாவது மரியாளை அல்ல, குழந்தையை, அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். விலையேற பெற்ற காணிக்கைகள். இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்திற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, ஊழியக்காரருக்கு நாம் காணிக்கை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் எதை நீங்கள் மேன்மையாய் கொடுக்கிறீர்கள்? அதாவது கொடுக்கிற அளவு முக்கியம் இல்லை, கொடுக்கிற மனசு முக்கியம். இவர்கள் வான சாஸ்திரிகள் தங்கள் திராணிக்கு மிஞ்சி அவங்க கொண்டு வந்திருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை போலம், தங்கத்தை பார்க்கிலும் கிட்டத்தட்ட 6 மடங்கு அல்லது ஒரு சிலர் 12 மடங்குன்றாங்க. 6 மடங்குக்கு மேலே வேல்யூ உள்ள ஒரு பொருள். ஆனால் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. எதை கொடுத்தாலுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஒரு விஷயமா நினைக்கிறோம் இந்த காணிக்கை கொடுக்குற விஷயங்கள் எல்லாம். சிலருக்கெல்லாம் காணிக்கையை பற்றி பேசினாலே பிடிக்காது. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் சொல்கிறேன், தேவன் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உங்கள் கரங்கள் முதலாவது கர்த்தரை நோக்கி நீட்டப்பட வேண்டும். சகரியா 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்கிறார்னா, அதாவது அவர் தன்னை ஒரு ஊழியக்காரனாகவும் அப்படி தான் இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது. நான் வாசிக்கிறேன். சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. அதில் முக்கியமான வார்த்தை என்னென்னா, அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. ஊழியத்துக்கு கொடுக்குற காணிக்கை என்பது ஊழியக்காரனுக்கு அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு. வார்த்தை மாம்சமாகி இயேசுவாய் வந்து பிறந்திருந்தார். அதை அவர்கள் கண்டு அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியர்களுக்காக நீங்கள் படைக்கிற அந்த காணிக்கையானது நீங்கள் எவ்வளோ மதிக்கிறீங்க, அந்த வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்கன்றதுக்கான வெளிப்பாடு. அது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ தூரம் அங்கீகரிக்கிறீங்கன்றதுக்கான வெளிப்பாடு. அது தாவீது சொல்கிறார் 2 சாமுவேல் 24:24 இலவசமாய் வாங்கி நான் கர்த்தருக்கு பலியிட மாட்டேன் அப்படின்ற. அந்த இடம் தாவீது யுத்தம் பண்ணி பிடித்த இடம். அந்த தாவீது யுத்தம் பண்ணி பிடித்த அந்த இடத்துல ஏற்கனவே ராஜாவாக இருந்த அந்த
ஓர்னான், அந்த அர்வனா என்கிற அந்த மகாராஜா, அவனுடைய பேர் ஓர்னான், அவனையே ஆள வச்சுருந்தார். அந்த இடமே தாவீதுக்குள்ள இடம். ஆனால் கர்த்தர் அந்த அர்வனாவின் களத்தில் தான் நீ பலிபீடம் கட்டணும்னு சொன்ன உடனே அந்த அர்வனா ஃப்ரீயாகவே கொடுக்குறார். ஆனால் தாவீது அதை வாங்கவே இல்லை. அவர் சொன்னார், என்ன ரேட்டோ நான் அதை தர்றேன் அப்படின்னார். அதுதாங்க தாவீது. தாவீதுன்னு ஒன்று கர்த்தருடைய இருதயம் அப்படியே மெல்ட் ஆயிரும் பாருங்க. ராஜ யோக்கியமாக, அந்த வசனம் அங்கே தான் கரெக்டாக வருது. ராஜ யோக்கியமாக இதை செய்கிறேன் அப்படின்னு அந்த 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 வசனம் வருகிறது. எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, கர்த்தருடைய இயேசுவை பார்க்க வந்த அவர்கள் சும்மா வரல. எத்தனை நாடுகள்லேருந்து வந்தாங்களோ, எங்கேருந்து ட்ராவல் பண்ணாங்களோ, தங்கள் வாழ்நாளில் அதை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு செலவு பண்ணாங்களோ, எப்படி சேமித்தாங்களோ, அதெல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். இதிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அபிஷேகத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யம் மண்டியிடும். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யம் அபிஷேகத்துக்கு முன்னாடி மண்டியிடும். இயேசுவின் பிறப்பில் கொண்டு வந்து அந்த வீட்டில் பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்கன்னா வீட்டில் வந்து பார்க்குறாங்க, கொண்டு கொடுக்குறாங்க. பின்னாடி சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, அவர்கள் குடியிருந்த அந்த நாட்களில் இயேசுவுக்கு எவ்வளோ, அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு தேவைகள் இருந்துச்சோ எல்லா தேவைக்கும் போதுமான காணிக்கைகள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அடுத்ததா இன்னொரு வேகமாக நான் ஒரு ஆறு அண்ணா பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 4 அண்ணா, நமக்கு நேரம் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே மீதியை நான் முடிச்சிடுறேன். அடுத்ததாக மேய்ப்பர்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவர்கள் வருகிறார்கள். இந்த மேய்ப்பர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட முதலாவது மனிதர்கள். 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி, அங்கேயும் ஒரு கமா வருது. ஏன்னா சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், இந்த வேத ஆசிரியர்களுக்கும் தெரியும், வேத சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும், அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் வனாந்தரத்தில் தங்குவதற்கு அனுமதி உண்டு, வயல்வெளியில் தங்குவதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா மேய்ப்பர்கள் அன்னைக்கு இருந்த ஜனங்களால் அற்பமாய் பார்க்கப்பட்டவர்கள். ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி குளிக்க முடியாது, மரித்து போன மிருகங்களை தொட வேண்டியிருக்கும், ரொம்ப சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் இவர்கள் கொடுக்குற ஆட்டை ஏற்றுக்கொள்வார்கள், இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ எப்படி அந்த நாட்களில் ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை பிரித்து வச்சுருந்தாங்கன்னா, முதல்ல ஆசாரியன், அடுத்து ராஜா, அடுத்து பிரபு, அப்படி வந்து வர்றதில் கடைசி இடத்துல தான் மேய்ப்பர்கள் வருவாங்க. அதாவது இது ஒரு தீர்க்க தரிசனம். என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 34ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லும். என்ன அப்படின்னாச்சுன்னா, மேய்ப்பர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். எகிப்தியர்கள் மேய்ப்பர்களை விரும்ப மாட்டாங்க. எகிப்துனா உலகத்தை குறிக்குது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்களில் அருவருப்புன்னா என்ன சொல்கிறதுனா, சேர்த்துக்கிடவே மாட்டாங்க. அந்த சுபாவம் இன்றைக்கி நமக்குள்ளேயும் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் நிறைய பேருக்குள்ளே வந்துருச்சு. மீனை விரும்புவோம், மீன்காரனை சேர்த்துக்கிட மாட்டோம். மீன் விற்கிறவங்களுக்கு கை கொடுக்க மாட்டோம். மீன் விற்கிறவங்களுக்கு கட்டி பிடிச்சி நம்ம அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்ல மாட்டோம். அப்படியே தூரமாகவே நின்றுக்குவோங்க. விவசாயத்தை விரும்புவோம், மரம் செடி கொடிகள் மூலமாக வருகிற பழங்களை வாங்குவோம், ஆனால் அவங்கள விரும்ப மாட்டோம். இந்த மாதிரி சிலருக்குள்ள நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், ஆனால் அந்த ட்ரெஸ் செய்கிறவனை வேண்டாம். இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் இப்போவே நம்ம ஊரில் இருக்குது. அந்த நாட்களில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த மேய்ப்பர்களை ஜனங்கள் யாருமே விரும்புவதில்லை, ஜனங்கள் யாருமே அவங்களை அங்கீகரிப்பதில்லை. அதனால் எல்லாரிலும் சிறியவர்களாய் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள் என்று எழுதியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல கர்த்தர் மாற்றுவதற்காக மேய்ப்பர்களை தேடி அந்த செய்தி போய் சேருகிறது. அதன் மூலமாக தேவன் சொல்லாமல் ஒரு காரியத்தை சொன்னார். உலகத்தில் நீங்கள் யாரெல்லாம் அற்பமாக நினைக்கிறீங்களோ அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் மேன்மையானவங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் முக்கியமானவங்க. உங்கள் சந்தோஷம் அவங்களுடைய வாயின் வார்த்தையில் இருக்குது என்பதை மறைமுகமாக சொல்ல ஆரம்பித்தார். மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு முதலில் பிறப்பின் சந்தோஷமான செய்தி போய் சேருகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஆடாய் பிறக்கிறார். அந்த ஆட்டை பராமரிக்கக்கூடிய ஒரு மேய்ப்பர்கள் அங்கே தேவைப்படுகிறார்கள். எனவே அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த வார்த்தை போய் சேருகிறது. அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 17ஆம் வசனம் 2 லூக்கா 2:17 கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அதாவது பிரபலப்படுத்தினார்கள். எல்லாரிடத்திலும் போய் சொன்னாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்லுகிற அந்த பொறுப்பை நம் கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
நாம் இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் அற்பமானவர்களாக இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்மை சேர்த்து கொள்ளாதவங்களாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த வசனத்தை நம்ம பிரசித்தப்படுத்துகிறோமா, அடக்கி வைக்கிறோமா, நம்ம மற்றவங்க ஜனங்களுக்கு சொல்கிறோமா, சொல்லாமலே வச்சுக்கிறோமான்றதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். அதாவது நம் மூலமாய் வருகிறதை ஜனங்களை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நம்ம மூலமாக வருகிற ப்ராஃபிட் அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, பரலோகம் உங்களுடைய எல்லா புறக்கணிப்பையும் மாற்றுகிற ஒரு சந்தோஷத்தை உங்கள் கரத்திலே கொடுத்துருக்கிறது. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற இயேசுவை அறியாத அந்த ஜனங்களுக்கு இயேசுவை நீங்கள் சொல்லி பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விளக்கை ஏற்றுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நம்ம தாங்க ஜனங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களை நம்மளை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்கள். அந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ராத்திரி முழுக்க வலை போட்டாங்களாம், வலையில் மீனே கிடைக்கலையா. ஆண்டவர் சொன்னார், வலது பக்கமாக வலையை போடுங்க, மீன்கள் மாட்டும் அப்படின்னா. அதை படிக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், அதாவது உன்னை ரிஜெக்ட் பண்ணுற இடத்துல நீ வலையை போட்டு தேடிக்கிட்டே இருக்கடா, ஒருத்தன் கூட வரமாட்டான். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் நீ வலை போட மாட்டியா, நீ பேச மாட்டியா, நீ சொல்ல மாட்டியான்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த மேய்ப்பர்களைப் போல் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மூலமாக வருகிற ப்ராஃபிட்டை விரும்புகிறாங்க, உங்களை விரும்ப மாட்டுறாங்களா? உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? அவங்க ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் சரியில்லைன்னு நினைக்கிறாங்களா? அல்லது அவங்களோடு இணைந்து வாழ்வதற்கு உங்களை அவங்க அங்கீகரிக்க மறுக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்கான சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் போங்க, இந்த வார்த்தைகளை பிரசித்தம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டும் அநேகருடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றுவார், அநேக தரித்திரருடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் தேவதூதர்கள். இவர்கள் மிக முக்கியமாக செயல்பட்டார்கள். லூக்கா 2:9 நம்ம பார்க்குறோம். அந்த தேவதூதர்களுடைய சந்தோஷம் எங்கே இருக்குது? 9 கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அந்த தேவதூதர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ் கொண்டு போனதெல்லாம் யாருன்னா தேவதூதர்கள் தான். இன்றைக்கி கர்த்தர் உங்களையும் என்னையும் தூதனாய் தான் வைக்கிறார். தூதுன்னா என்ன? தேவன் சொல்லுகிற செய்தியை கொண்டு போய் கொடுப்பது கர்த்தருடைய தூது. நம்ம வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் 3ஆம் அதிகாரங்களையும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய அந்த எபேசு சபையின் தூதனுக்கு அப்படி தானே வருது. பெரகியாஸ் அந்த பெர்கமு சபையின் தூதனுக்கு, பிலதெல்பிய சபையின் தூதனுக்கு. அப்படின்னா கர்த்தர் இந்த பூமியில் நம்மையும் தூதர்களைப் போல தான் வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், கணவன் மனைவி உறவில் வந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவன் ஒரு தூதனை பயன்படுத்தினார். யோசிச்சு பாருங்கள். அதே போல் தன் மனைவி இனி குழந்தை பிறக்க வாய்ப்பையில் நினச்ச சகரியாவின் அந்த இருதயத்திலிருந்து அந்த தவறான எண்ணத்தை மாற்றுறதுக்கு தேவன் ஒரு தூதனை பயன்படுத்தினார். மெய்ப்பர்கள் ஜனங்கள் எல்லாரும் எங்களை புறக்கணிக்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எல்லாரையும் போல் நம்ம இருந்திருக்கலாம், நம்ம எதுக்கடா அந்த தொழிலுக்கு வந்தோன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் இருந்த அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் ஒரு தூதனை பயன்படுத்தினார். யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு சதித்திட்டம் பண்ணக்கூடிய ஒரு ராஜா கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே, இவன் அடுத்து என்னெல்லாம் பண்ணுவானோ, நம்ம என்ன தான் செய்ய போகிறோமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையை சாஸ்திரிகளை டைவர்ட் பண்ணி சரியான திசையில் கொண்டு போவதற்கு தேவன் ஒரு தேவதூதனை பயன்படுத்தினார். அடுத்து கொல்ல தேடுகிறான். இயேசுவை கொல்வதற்கு தேடின அந்த ஏரோதிடம் இருந்து காப்பாற்ற, இயேசுவை குழந்தையாக இருக்கும்போது காப்பாற்றுவதற்கு தேவன் ஒரு தேவதூதனை பயன்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, நிறைய பேருக்கு வழி தெரியலை, தடுமாறுறாங்க, அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரில, உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். சில குடும்பங்கள் கணவன் மனைவி உறவில் உடஞ்சி போய் கிடக்குது, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எங்கே போகணுன்னு தெரியலை, குழந்தையும் தாயாகிய மரியாதையும் வச்சுக்கிட்டு யோசேப்புக்கு அடுத்து எங்கே போகணுன்னு தெரியல, ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் டைரக்ஷன் பண்ணுகிறார். எத்தனை குடும்பங்களுக்குள்ளே வந்திருக்கிற சொல்ல முடியாத பிரச்சனைகள், மன உளைச்சலில் ஒரே கட்டிலில் படுத்திருந்தும் கணவன் மனைவி 2 பேருமே ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேச முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் தேவன் ஒரு தூதனை பயன்படுத்தி அவங்க 2 பேரும் நல்ல ஒரு திருமண தம்பதிகளாய் கர்த்தர் மாற்றி காட்டினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் தேவதூதர்களாய் பயன்படுத்துவார்.
கடைசி 2 நபர்கள், ஒருவர் சிமியோன், லூக்கா 2ஆம் அதிகாரம் 25-32 வரைக்கும் அங்கே இருக்குது. அவரை குறித்து அவரிடமிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, தேவ ஆவியானவர் அவருக்கு சொல்லியிருந்தாராம், இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பு நீ மரிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாராம். இயேசுவை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றாமல் உங்கள் ஜீவனை இந்த பூமியிலிருந்து எடுக்க மாட்டார். இதுதான் சிமியோனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருந்தார், இயேசு பிறப்பாரு, நீ அதை பார்த்த பிறதான் அவன் ஜீவன் போகும்னு சொல்லியிருந்தார். எத்தனையோ தலைமுறையாக எத்தனையோ தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லப்பட்ட வசனம். ஆனால் சிமியோன் காலம் வந்தோன்னு நிறைவேறிச்சு. இயேசுவை தன் கரங்களில் ஏந்தி கொண்டான். அடுத்து நம்ம பார்க்குறோம், ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு போனான். இன்றைக்கி தேவாலயம் ரொம்ப முக்கியங்க. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறாரு, நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், வீட்டிலே இருப்பேன். அதாவது போக வாய்ப்பு இல்லைன்னா அது வேறு. வாய்ப்பு இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் ஆலயத்துக்கு போக வேண்டும். நீங்கள் ஆலயம் கூடி வருகிறதை விட்டு விடாது இருக்கணும். ஆலயம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இந்த சிமியோன் மூலமாய் நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். தேவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார். உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் கீழே விழுந்து போவதில்லை, நிச்சயமாக நிறைவேற்றுவார். கடைசியாக ஒரு பெண்ணை பார்க்குறோம். அவங்க அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி. அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 36, 37, 38 இந்த வசனங்களில் அவர் வர்றாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜோம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இளம் பிராயத்தில் 7 வருஷம்தான் கணவனோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அடுத்து கணவன் இல்லை. வாழ்க்கையில் வெக்ஸாகி போய் வீட்டில் உட்காரல, ஆலயத்துக்கு வர்றாங்க, உபவாசம் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த கடினமான நாட்களையும் தேவ சமூகத்தில் தேவ பலத்தோடு மேற்கொண்டு வாழ்கிறார்கள். எவ்வளவு ஒரு நல்ல கேரக்டர். அவங்களும் இயேசுவை புகழ்கிறார்கள். தன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தனக்குத்தானே பாரமாகவும் தன்னையே குற்றவாளியாகவும் பார்க்காமல் மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்லுகிற ஒரு நல்ல முன் உதாரணமான பெண். தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிறவள், உபவாசம் பண்ணுகிறவள், முதிர் வயதிலும் பக்தியை விடாதிருந்த பெண். நாம் வேதத்தில் இருந்து 10 கேரக்டர்ஸை நம்ம பார்த்துருக்கிறோம். இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன்.